ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்ச் நீடலும் இல்லை, க்ரோஷேவும் இல்லை. ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது க்ரோஷே நல்லா நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இப்போ வந்து எல்லாமே தெரியுது. சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே எல்லாம் பண்ண தெரியுது. அண்ட் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை வச்சு எனக்கு மேக் பண்ண தெரியுது. ஆனால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் என்னால் எதுனாலும் மேக் பண்ண முடியுது. அப்போ பேட்டர்ன் இல்லை, நான் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? பேட்டர்னுக்கு நான் யார்கிட்ட போய் நான் நினைக்கிறது எப்படி யூடியூப்பில் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஓனாக எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ட்ரை தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ட்ரை தான். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. எப்படி பண்ணோம் என்ன ஏதுன்னு தெரியாது. சும்மா நான் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்ததுல எனக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து இருக்குது. நான் அது வந்து எப்படிலாம் ட்ரை பண்ணுறேன், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறேன், அதை எப்படிலாம் சரி பண்ணுறேன், இந்த வீடியோ அதாவது பேட்டர்ன் மேக் பண்ணி அதில் நான் பண்ண போகிற ஏதோ ஒன்று வந்து அது வந்து ஹிட் ஆகுதா இல்லை ஃப்ளாப் ஆகுதான்னு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்துலாமா? ஒரு ஐபேட் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக நோட்டு பென்னில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் வந்து இதுலேருந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறதுக்கும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது. அப்படி இல்லை அப்படின்னா நோட்டு பேப்பரில் நம்ம ஓனாக வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஐபேடு மெயினாக இதுக்கு வந்து ஒரு பென்னு இருக்குமே, அதுவும் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஸ்கெட்ச் புக்குன்னு ஒரு ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் ரஃபாக சும்மா எதுனா வரைஞ்சி பார்க்க, கோலம்லாம் வரைஞ்சி பார்க்க இதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு பிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கேலரியில் சில பிக்சர்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதுதான் பண்ணலான்னு ஒரு மைண்டில் இருந்தேன். ஏன்னா இதோட ஷேப் வந்து நமக்கு ஈஸியாக பேட்டர்ன் மேக் பண்ண சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி, ஐயோ ஆக்சுவலி எனக்கு இந்த ஆப்பையே ஒழுங்காக ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண தெரியும். இந்த 2 ஃபிங்கர்ஸால் ஐயோ நகர மாட்டுது. இப்போது இது வந்து சென்டரில் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதை நகட்டுறதுக்கு இந்த இப்படி ஒரு மாதிரி நாலா பக்கமாக ஆரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படி நகட்டினோம் அப்படின்னா ஒரு முக்கில் தூக்கி வச்சிடலாம். இது வந்து எதுக்குன்னா பார்த்து வரையிறதுக்கு. ஆல்ரெடி வரைஞ்சி தான், இது வரைய தேவையில்ல, அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போது வந்து இந்த லைன் க்ரியேட் பண்ணோம். இது வந்து நம்ம லைன் பை லைனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம சர்க்கிளாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை, பொம்மை மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 இல்லை 11 செயின் போடலான்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஓரமாக போகுது. ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு 10 இல்லை 11 செயின் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வேணாம், அந்த முட்டைலாம் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதில் வந்துட்டு இப்போ வந்து இது ரோ 1. சரியா? இதில் வந்துட்டு ஒரு 11 செயின் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். 11 செயின் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அடுத்த டர்ன் பண்ணும்போது ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்போ 10 சிங்கிள் க்ரோஷே வந்து நமக்கு இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். 11ன்னு வச்சுருக்கோமா? அப்புறம் ரவுண்ட் 2, ரவுண்ட் 2க்கும் அதே லைன். கொஞ்சம் கோணல் மானலாம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 சிங்கிள் க்ரோஷே வரும் நமக்கு. ஒரு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தானே பண்ண ஆரம்பிப்போம், அதனால் 10 சிங்கிள் க்ரோஷே நமக்கு வரும். அதுக்கப்புறம் ரவுண்ட் கொஞ்சம் இதில் சின்னதாக எழுதிக்கலாம், ஏன்னா நெருக்கமாக நமக்கு வந்து போகும். எரேஸ் பண்ணிவிட்டு பென்சில் R2. ஓகேவா? இப்போ ரவுண்ட் 3
இந்த கார்னரில் கொஞ்சம் இதோட ஹைட்டாக போட்டுக்கலாமா, இதோட ஹைட்டாக இல்லை கொஞ்சம் நீளமாக, இந்த சைடு வந்து ஒரு இன்க்ரீஸ், இந்த சைடு வந்து ஒரு இன்க்ரீஸ் நான் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த பாட்டம்லேருந்து கொஞ்சம் வந்து எனக்கு பெருசாக வரும், அதுக்காக நான் அதில் இன்க்ரீஸ் போடுறேன்னு வச்சுக்கோமா. அப்போ வந்து இங்கே என்ன இருக்கும், ஆல்ரெடி 10 சிங்கிள் க்ரோஷே போடுவோம், இதில் இன்னொன்று ஆட் ஆகும் 11, இதில் இன்னொன்று ஆட் ஆகும், அப்போது 12 சிங்கிள் க்ரோஷே நமக்கு இருக்கும் இந்த ரோவில். அடுத்து வந்துட்டு ரோ 4 க்ரியேட் பண்ணுறோம், அதுலேயும் அதே லென்த்துக்கு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். 12 சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த ரோவில் நம்ம பண்ண போகிறோம். இது இங்கே இன்க்ரீஸ் பண்ணனால 12, இது இன்க்ரீஸ் பண்ணாமல் நார்மலாக 12 சிங்கிள் க்ரோஷே வருமா. அடுத்து ரோ 5, இதுலேயும் இந்த கார்னரில் ஒரு இன்க்ரீஸ், இந்த கார்னரில் ஒரு இன்க்ரீஸ், இங்கே ஒரு இன்க்ரீஸ், இங்கே ஒரு இன்க்ரீஸ் பண்ணேன்னா இதோட கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ ஆல்ரெடி 12 இருக்கும், இங்கே ஒன்று 13, இங்கே ஒன்று 14, அப்போது 14 சிங்கிள் க்ரோஷே வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு சைட் பை சைடு வந்து ஒரு இதில் எழுதி வச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகுது பார்க்குறப்போ, கொஞ்சம் லேட்டாக பார்த்தேன்னா எனக்கே புரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரவுண்ட் 1க்கு நான் என்ன எழுதியிருக்கேன், 11 செயின் போடுறேன் எழுதியிருக்கேன். ரவுண்ட் 2க்கு நான் என்ன எழுதியிருக்கேன், 10 சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 3க்கு இன்க்ரீஸ் அண்ட் 7 வரும், 7 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இங்கே 7 எப்படி வரும்னு சொல்கிறேன்னா, இங்கே 7, இது 8, இது 9, சாரி, அப்போ இது 8, இது 8, இது 9, இது 10, இதில் இன்னொரு தடவை 11 போடுவோம், 12 போடுவோம், 8, 9, 10, 11, 12 அப்படி என்னன்னு புரியுதா. 8 சிங்கிள் க்ரோஷே நடுவில் இருக்கும், கார்னரில் 9வது சிங்கிள் க்ரோஷேல ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே அதாவது 10வது சிங்கிள் க்ரோஷேல ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒன்று ஒரு 2 இன்க்ரீஸ் தான் பண்ணுறோம், அப்போ 2 வந்து நமக்கு ஆட் ஆகும், அதனால் 12. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நமக்கு க்ரியேட் ஆகிட்டே வரும். அப்புறம் ரோ 4ல் என்ன பண்ணுறோம், 12 சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். ரோ 5ல் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ணுறோம் கார்னரில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறோம், இங்கே 12னா 10, இங்கே 10 சிங்கிள் க்ரோஷே வரும், 10, 11, 12, 10, 11, 12, 13, 14 வரும். ரோ 6 வந்து 16 சிங்கிள் க்ரோஷே. இது வரை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம இந்த மாதிரி ரிட்டனாக எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பண்ணி எழுதிட்டே வரலாம். இப்போ வந்து ரோ 6க்கு வந்து அதே லென்த்துக்கு ஒரு இது, அப்போது 14 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இது வரை இந்த ஷேப் நம்ம கொஞ்சம் அப்படியே வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாட்டம் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கா. ரோ 6 வரை பண்ணியிருக்கோம். அடுத்து ரோ 7 ஓவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், கார்னரில் இன்க்ரீஸ் கொஞ்சம் பெருசாகுது, பாட்டம் இப்படியே போகும். ரோ 7 இது, ரோ 7க்கு 14, 16, 17 சிங்கிள் க்ரோஷே வரும். இது வந்து நான் அப்படியே சைட் பை சைடு அங்கே எழுதிட்டும் வந்துடுறேன். சரி, இதில் 16 சிங்கிள் க்ரோஷே வரும், நான் எவ்வளோ அழகாக கணக்கு போடுறேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ரோ 8 வந்துட்டு அதே லென்த், அப்போ அதே 16 சிங்கிள் க்ரோஷே அங்கே எழுதிக்கலாம். அப்புறம் ரோ 9ம் அதே லென்த்து போட்டுக்கிறேன், ரோ 10ம் அதே போட்டுக்கிறேன், ரோ 9, ரோ 10, 3 ரோ வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரே லென்த்தில் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். 3 போட்டுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் போடலாமா, ஒரு 4 லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுறது தானே. ரோ 11, ரோ 8லேருந்து ரோ 11 வர 16 சிங்கிள் க்ரோஷே தான் நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு ரோ 12 டிக்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு வந்த மாதிரி வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும், இது வரை எடுத்துகிட்டு வரணும்ல. ஸோ டிக்ரீஸ், இந்த கார்னரில் ஒரு டிக்ரீஸ், இந்த கார்னரில் ஒரு டிக்ரீஸ். இது வந்து ரோ 12 டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இப்போ 16ல் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று போயிடுமா, அப்புறம் 2 போயிடுச்சுன்னா இங்கே 14 சிங்கிள் க்ரோஷே வந்து நமக்கு இப்போ இருக்கும். அடுத்து ரோ
13 அதுக்குமே அதே லென்த்தில் பண்ண போகிறோம். 14 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அடுத்த ரோ 14 ஒரு டிக்ரீஸ் பண்ணுறோம். கார்னரில் டிக்ரீஸ், இங்கே ஒரு டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 14 இருக்கும். அடுத்து 12 வரும். அடுத்து அதே லென்த்துக்கு ரோ 15 பண்ணுறேன். ரோ 15க்கு அதே லென்த்துக்கு 12 சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி பண்ணியாச்சா? இப்போ ரோ 15 வரை பண்ணியிருக்கேன்னா ஒரு ரோ 16 எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அதே 12. அப்போ இது வரை நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நான் வச்சுக்கிறேன். இது வரை முடிச்சிருக்கோம். செஞ்சு பார்த்தா தான் இது ஷேப் எப்படி வரும்னு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி அப்படியே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து பையன் எப்படி பெருசாகணும்ல, அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ பெருசாக கொஞ்சம் இதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ இதில் ஒவ்வொரு இன்க்ரீஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்க்ரீஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ வந்து 17க்கு வந்து இங்கே ஒரு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் இங்கே கார்னரில் ஒரு இன்க்ரீஸ் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக சென்டரில் ஒரு 2 இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ 12 சிங்கிள் க்ரோஷே வந்து நமக்கு லாஸ்ட்டாக இருக்கும். 12 செயின் போட்டுடலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கும். இதில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவோம், இதுலேயும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது போக 1 2 3 1 2 3 4 4. அப்போது இதில் ஒரு இன்க்ரீஸ் தனியாக ஒரு இது இருக்கா? இல்லை சாரி, இது வந்து சிங்கிள் க்ரோஷேவாகவே இருக்கட்டும். இதில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவோம், இதுலேயும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ் வரும், ஒரு இன்க்ரீஸ் 1 2 3 1 2 3 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். இன்க்ரீஸ் 3 சிங்கிள் க்ரோஷே 1 2 3. அடுத்து வந்துட்டு இன்க்ரீஸ், அடுத்து வந்து சிங்கிள் க்ரோஷே, அடுத்து வந்துட்டு இன்க்ரீஸ், அடுத்து 3 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இன்க்ரீஸ். இதுதான் பேட்டர்ன். இதுக்கான பேட்டர்ன் ரவுண்ட் 17க்கான பேட்டர்ன் வந்து இதுதான். ஸோ ஃபைனலாக நமக்கு எத்தனை இருக்கும்? 1 2 3 4 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 12 கூட ஒரு 4 கூட்டிக்க வேண்டியதான். அப்போ நமக்கு 16 ஸ்டிச் வந்து கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இந்த 14லாம் வராமல் இங்கே 16க்கு போயிடுவோம். அதுக்கப்புறமா அதே ஒரு லைன் ரோ 18க்கும் அதே 16 வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ரோ 18ல் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோமா? 16 சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அழிச்சிடலாம். இப்போ ரோ 19, ரோ 19ல் கார்னரில் ஓகேம்மா. ரோ 19ல் இங்கே ஒரு இன்க்ரீஸ், வெயிட் பண்ணுமா, இங்கே ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு எத்தனை 16, ஆல்ரெடி 16 இருந்துச்சு, 17 18, இப்போ 18 வரும் ரோ 19க்கு. ரோ 19க்கு பேட்டர்ன் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோ 20, ரோ 20க்கும் அதே லென்த்து. ரோ 20லேருந்து 21 வரை இதே லென்த்தில் பண்ணிக்கலாம். 18 சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷேப் வந்து இப்படி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ரோ 22ல் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணணும். கொஞ்சம் கச்சாமுச்சான்னு ஆயிடுச்சு, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிக்ரீஸ், இங்கே ஒரு டிக்ரீஸ். அப்போ வந்து 18ல் வந்து நமக்கு 2 போச்சுன்னா 16 சிங்கிள் க்ரோஷே வரும். ரோ 22க்கு வந்து 16 சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். டிக்ரீஸு அப்புறம் 16 சிங்கிள் க்ரோஷே நமக்கு கிடச்சிருக்கும். ரோ 23க்கு அதே இது அப்படியே போட்டுருணும், 16 சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம்.
இல்லை வேணாம், போட வேணாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அப்படி கர்வாக மாறணும். ஸோ இதுலேயும் ஒரு டிக்ரீஸ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு அந்த கர்வ் வந்து வரும். அப்போ 14 சிங்கிள் க்ரோஷே வரும். அதுக்கப்புறம் ரோ வந்து 24, அதுக்கும் ஒவ்வொரு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 14, அப்போ 12 வரும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த 12 விரிஞ்சிட்டு வந்துடல, அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இன்னொன்று வேணால் ஆட் பண்ணி 10க்கே கொண்டு வந்துடலாமே. 10 வரை கொண்டு வந்துட்டா இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும்னு சொல்லுது. இது இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம். இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் இங்கே வந்து நீட்டாக எழுதி வச்சுட்டேன். இதை பார்த்தா எழுத போகிறேன், அதை பார்த்தா எனக்கு இனிமேல் புரியாது. இப்போ வந்து ரோ 25 வரை நான் வந்து பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கேன். நான் எழுதியிருக்க மாதிரி செய்யும் போது இதே ஷேப்பில் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இதை சுற்றி வந்து நம்ம இந்த கலரில் வேறு கலரில் சிங்கிள் க்ரோஷே வந்து இதே போட வேண்டியதான் பார்டர். இது பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அது. இது பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செயின் 11 வந்து நான் வர போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 சிங்கிள் க்ரோஷே வந்து நான் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோவுக்கு போனோம். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ப்ராஜெக்டை அப்படியே டர்ன் பண்ணுறதுக்காக. இப்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, அதாவது இந்த லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும்ல அந்த சிங்கிள் க்ரோஷே செயினில் போயிட்டு அப்புறம் ரோ வந்து 3 தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், 8 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும், அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கிறேன். 2 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வந்துட்டு 8 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். 8 ஸ்டிச்சு வர ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து 9th ஸ்டிச் இருக்கும்ல அதில் வந்துட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதாவது ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பேட்டர்ன் வரும்போது நான் காட்டுறேன். நான் ரவுண்ட் 11 வரை முடிச்சிருக்கேன். இப்போ டர்ன் பண்ணிக்கிறேன். இதுவரை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தேன். இனிமேல் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த கார்னரில் நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ். அதுக்கப்புறம் நார்மலாக எத்தனை சிங்கிள் க்ரோஷே போடணுமோ அதை போட்டுட்டு இந்த கார்னரில் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். இனிமேல் டிக்ரீஸ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வரும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓரளவு அந்த ப்ரெட்டோட ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஏதோ கொஞ்சம் கோணல் மாடலாம் தெரியலாம், ஆனால் ட்ரெஸ் த ப்ராசஸ். இந்த சுற்றி நம்ம வந்து இதே நூலை வச்சு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஃபுல்லாக பார்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு கலர் வச்சு அடுத்த லைன்லாம் பண்ணணும். எனக்கு இதுவரை வந்ததே பர்ஃபெக்டாக வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து தப்பு பண்ணேன், நிறைய தப்பு பண்ணி பெருத்து பண்ணினேன். இதுவரை நான் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ரவுண்டு 20, 21 2 ரவுண்டுக்கு தான் நான் 18 சிங்கிள் க்ரோஷே எழுதியிருந்தேன். ஆனால் நான் வந்து 4 ரவுண்ட் வந்து 18 சிங்கிள் க்ரோஷே பண்ணேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஹெட்டு வந்து இதை விட பெருசாக மாதிரி ஆகிடும். கீழ் போர்ஷனோட மேலே உள்ள ஹெட்டு வந்து பெருசான மாதிரி ஆச்சா, அதனால் பெருத்துட்டு 20, 21, 22 ஒரு 3 லைனுக்கு வந்து நான் வச்சுக்கிட்டேன். 3 லைனுக்கு 18 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இதில் எல்லாம் ஒன்று அந்த மாதிரி போட்டு வந்தேன் ஓவர் டிக்ரீஸ். அண்ட் இந்த லாஸ்ட் லைன் வந்து பண்ணலை. 10 இங்கே கடைசியில் 10 எண்ட் ஆகும்ல, அதே மாதிரி இங்கேயும் 10 எண்ட் ஆகுனா இதுவும் ஒரு மாதிரி ஈக்குவலாக தெரியும். அதனால் வேணான்னு 12ஓட நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் பார்க்க கொஞ்சம் ஏதோ நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. இனிமேல் வந்துட்டு நான் இதில் வந்து சுற்றி வந்து வேறு கலரில் பார்டர் கொடுக்கணும். சிங்கிள் க்ரோஷே பண்ணோம், அப்புறம் வேறு கலர் வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரெட்டுக்கு கார்னர் வரும்ல அது மாதிரிலாம் பண்ணணும். அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு க்யூட் பொம்மையாக மாற்றிட்டு உங்ககிட்ட வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி டே 2. டே 1லேயே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் இப்போ வந்துட்டு இது மாதிரி 2 பண்ணிட்டேன். ரெட் ஸ்லைஸில் 2 பீஸ் பண்ணி இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு க்யூட் பொம்மை மாதிரி மாற்றலான்னு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போது? ஸோ இது 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணி இங்கே உள்ள ஸ்டிச்சு இங்கே உள்ள ஸ்டிச்சு 2 வழியாகவும் நூலை எடுத்து
ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் இதுலேயே. இப்போ அதே ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படியே சேர்த்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இந்த இந்த ஸ்லைஸில் இருந்து ஒரு செயின், இந்த ஸ்லைஸில் இருந்து ஒரு செயின். சடாங்! நம்மளோட கியூட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எப்படி இருக்குது? அதில் இருந்த மாதிரியே அந்த அளவுக்கு க்யூட்டாக வந்திருக்கான்னு தெரில. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் ஓனாக பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி பண்ணதுக்கு எவ்வளவோ பெட்டராக வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து இதுக்கு 2 லெக்ஸ் வந்து நான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி உட்கார வச்சா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளெயினாக தெரிஞ்சுதா, அதனால் கேப் மாதிரி வைக்கலாமா இல்லை எதுனா போ மாதிரி வைக்கலாமான்னு இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு போ மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 2 கை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இப்போ பண்ணலை. ஃப்யூச்சரில் வேணால் நான் அப்புறமா பண்ணாலும் பண்ணுவேன், சொல்ல முடியாது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த கியூட்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது மாதிரி புது புது வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ போயிட்டு வரோம். டடா, பை பாய்.